உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமி சேனல் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பார்த்து வருகின்ற வார ராசி பலனிலே இப்பொழுது 29/12/2025 மார்கழி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 4/1/2026 மார்கழி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை, அதாவது இந்த இயர் எண்டு மற்றும் புது வருஷ பிறப்பு ரெண்டுமே இந்த வாரத்தில் வந்துடுது. இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்குறோம். 12 ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது நம்ம இந்த வாரத்தில் என்னென்ன சுப நாட்கள் வருதுன்னு பார்ப்போம். 29ஆம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள், 30ஆம் தேதி ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சர்வ ஏகாதசி, 31ஆம் தேதி ஹரிவாசரம் மற்றும் கிருத்திகை விரதம், 1ஆம் தேதி பிரதோஷம், 2ஆம் தேதி சுப முகூர்த்த நாள் ஸ்ரீ நடராசர் அபிஷேகம் மற்றும் பௌர்ணமி பூஜை, 3ஆம் தேதி பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம், குருநாத ஜெயந்தி, பௌர்ணமி விரதம், 4ஆம் தேதி ஸ்ரீ ரமணர் 146வது ஜெயந்தி நாள். இப்பொழுது நாம் வாரராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இப்போ ராசி பலனை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இப்பொழுது புத்தாண்டு பிறக்கவிருக்கின்றது என்பதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேசராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் மிகுந்த பலத்தோடு ராசிக்கு 9ஆம் இடத்தை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே அங்கே 4 கிரகங்கள் மொத்தமாக சேர்ந்து அமர்ந்திருக்கின்றன. அந்த 9ஆம் வீட்டிலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியனும் செவ்வாயும் இணைந்தாலே மிகுந்த பலம் அதிகமாக காணப்படும் என்பதை உங்களுக்கு முன்னே குறிப்பிட்டிருக்கிறேன். அங்கே புதனும் சுக்கிரன் வேற இணைந்திருக்கிறாங்க. அப்போ புதனும் சுக்கிரன் இணைகின்ற பொழுது ராசிநாதனோடு பல வகையிலே நீங்கள் பல விஷயங்களிலே ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக சொன்னால் ஒரு கலை நயமிக்க ஒரு வாரமாக விளங்கப் போகின்றது. கலையின் மீது அதிக ஆர்வம், ஈடுபாடு, மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க. குறிப்பாக ஒரு ஆடல் பாடல் போன்ற நிகழ்வுகளை காண்பதும் டிவியிலேயா இருக்கட்டும் அல்லது நேரிலேயா இருக்கட்டும், அல்லது அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு எங்கேயாவது பயணங்கள் மேற்கொள்வதும் அல்லது நல்ல சங்கீதத்தை கேட்பதற்காக ஒரு மனதிலே ஒரு நல்ல ஒரு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காகவே சில பேர் சங்கீதங்களை அதிகமாக கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வமிக்க வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காகவே இந்த வாரம் படைக்கப்பட்டிருக்கின்றது. வருமானத்தில் எந்த குறைவும் இல்லை. செலவு செய்தாலும் அதை அளிக்க முடியாத அளவிற்கு வருமானங்கள் ஒருபுறம் வந்து கொண்டுதான் இருக்கும் இந்த வாரத்தில். அதேமாதிரி உங்கள் ராசியில் 4 குடையவன் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கின்றார். மனதுக்கு காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 29 மற்றும் 30 இந்த 2 நாளும் வந்து சந்திரன் வந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்புள்ள சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் இந்த 2 நாளில் முக்கியமாக நடக்கும். அதுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னாக்கா தாய்க்குரிய கிரகம் 4 குடையவன் சந்திரன் வந்து தாய்க்குரிய கிரகம், தாய் மண்ணுக்குரிய கிரகம். அப்போ நீங்கள் பிறந்த இடத்துல, பிறந்த மண்ணில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தாயாருடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அம்மாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் குடும்பத்திற்கும் அம்மாவுடைய குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். நிறைய பேர் விலகி போயிருந்திருக்கலாம். கருத்து வேற்றுமைகள்னால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் ஒன்று கூடி நீங்கள் உறவாடக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மனதிலே ஆசைகளை விதைப்பார். அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு கட்டாய நிலையிலே நீங்கள் வெற்றியை நாட்டுவதற்கும் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கும் சனி பகவான் உங்களுக்கு முழு துணை கொண்டிருக்கின்றார். லாபஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார், உங்கள் ராசி விடை பார்க்கிறார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரத்திலே வெற்றிக்கு பஞ்சமில்லை. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். சிறிய குறை கூட சொல்ல முடியாத அளவிற்கு இந்த வாரம் அமைந்து விட்டது. அதனால் முழுமையாக நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும்.
அனைத்தும் சாதகமாக இருக்கின்றது. அனைத்து உறவுகளும் உங்களுக்கு மிகுந்த சாதகத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் 5 குடைவன் பூர்வீக ஸ்தானத்திற்குரியவனான சூரியன் மிகுந்த பலத்தோடு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கின்றன. குலதெய்வத்திற்குரிய கிரகமான குரு மற்றும் வக்கரமாக இருந்து கொண்டிருக்கின்றார், தந்தைக்குரிய கிரகம். இருப்பினும் உங்களுக்கு பாதகமற்று உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் வேண்டும் என்ற எண்ணத்திலே உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு பல வகையில் நன்மை செய்வார். நண்பர்கள் மூலியமாக, இல்லற துணை மூலியமாக, சொந்த பந்தங்கள் மூலியமாக அனைத்தும் உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று இப்பொழுது ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார். வக்கரமாக இருந்தாலும் இந்த பார்வை என்பது உங்களுக்கு சீக்கிரமாக நடத்தி கொடுக்க வேண்டும். இதுவரை தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பொடிப்பொடியாக வேண்டும் என்ற வகையிலே அவருடைய பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் நீண்ட நாட்களாக திருமணமாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிடைத்ததை பற்றி சுபிட்சமாக சுமூகமாக வாழ்வதற்கும் சமூகத்திலே பெயரும் புகழும் அந்தஸ்தும் பெற்று வாழ்வதற்குண்டான அத்தனை அம்சங்களும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கின்றது. அதிகம் சொல்வதற்கில்லை, மிகுந்த நன்மை உண்டு என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு வாரத்தை நீங்கள் வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வேண்டும். காற்றடிக்கும் பொழுது தூற்றிக்கொள்ளுங்கள். படுத்து உறங்கி விட்டீர்கள் என்றால் இந்த நேரம் மீண்டும் வராது. அதனால் எந்த பிரச்சனைக்கும் முடிவு இந்த வாரத்தில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தான் முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்லி விடைபெறுகின்றேன். இந்த மேசராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 2, 82, 28 பயன்படுத்துங்கள். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்போ நம்முடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2025 முடிவும் 2026 ஆரம்பமும் அமைந்திருக்கின்றது. அதனால் உங்களுக்கு முதலிலே புத்தாண்டு வாழ்த்துக்களை, மனமிருந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்ம ராசி பலனை காணலாம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் என்பது மிகுந்த ஒரு அருமையான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை அமைந்திருக்கின்றது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பல வகையிலே நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது முடிந்துவிடும். ஒரு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு பெற்றவங்க வீட்டிலிருந்து அல்ல சம்பந்தப்புறத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏதாவது நிறைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. ஒரு வழக்குகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நிலங்கள் அல்லது வீட்டு சம்மந்தமான பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி பிரச்சனை, மாமன் மச்சான் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு நேரம். ஏன்னா 8ஆம் இடம் என்பது சொல்யூஷனுக்குள்ள இடம். அந்த இடத்துல வந்து உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிக்கு 4 குடையவன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி 12 மற்றும் 7 குடையவன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. புதன் உங்கள் வாக்குஸ்தானாதிபதியும் மற்றும் 5 குடையவன் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து உங்கள் குடும்பத்துக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் குடும்பத்தை விருத்தி செய்வதற்காக வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்து உங்களை வளமாக வாழ வைக்கும் என்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே கிரகங்கள் இப்போது அமைந்திருக்கின்றது. வக்கரமற்ற குருவினுடைய பார்வை அவங்களுக்கு விழுந்தாலும் கூட, வக்கரமற்ற குரு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இப்போ நமக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதனால் நிச்சயமாக இந்த வாரம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ராசிக்கு 3 குடையவனுடைய சுழற்சியிலே வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வர்றாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தன்னம்பிக்கை ஒரு குறைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அடுத்து உங்களுக்கு 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப சூப்பராகிடும். ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசியில் உச்சபலம் அடைவார். உச்சபலம் அடைந்து உங்களுக்கு 2.5 நாள் அங்கே இருப்பார். அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் சாத்தியமாக வெற்றிகரமாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆக்கிவிட்டு தான் அந்த இடத்தை விட்டு செல்வார். அதுக்கு அடுத்தும் உங்களுக்கு குருச்சந்திர யோகம் பெற்று குருவோடு இணைகின்றார். சரிங்களா? அதுக்கு அடுத்தும் கடகரத்துக்கு வர்றாரு. இப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கும், எதை பற்றியாவது சிந்தனை இருக்கும், எப்படியாவது ஒரு ஜெயிச்சுருவோமா அப்படி கேள்விகள் இருக்கும், போராட்டங்களுக்குரிய மனநிலையிலே நீங்கள் காணப்படுவீங்க. ஆனால் அதுக்கு அடுத்து எல்லாமே பாசிபிளாக இருக்குது. அதனால் கவலையை விடுங்க, டைம் நல்லா இருக்குது, நேரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த முதல் 2 நாட்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சந்திரன் மீது சனியினுடைய பார்வை விழுகிறது. மனதிலே தோன்றக்கூடிய ஆசைகளுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறார்.
அதனால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சனி பார்வை விழுகிறதுனால வெளிநாட்டில் வாழ்கின்றவர்களுக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கும் 100% வெற்றி என்பது கொட்டி கிடைக்கிறது. அங்கே நீங்கள் நல்ல நிலையில் ஏற்கனவே இருக்கிற வேலையிலையும் கூட நீங்கள் அதிகமான சம்பளத்தில் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்கு கூட இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பு உறவுகள் இந்த வாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கேதுவுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவுக்கு நீங்கள் கொஞ்சம் வழிபாடு செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கேது சுக்கிரன் சாரம் பெற்றிருக்கின்றார். அருகில் இருக்கின்ற ஒரு மாரியம்மன் கோயிலுக்கோ அல்லது பெண் தெய்வத்திற்கு ஒரு எந்த தெய்வமாக இருந்தாலும் கொஞ்சம் வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கும்போது எந்த இடைஞ்சலும் இருக்காது. புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 2026 உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வெற்றிகரமாக அமையணும்னா இந்த வாரம் தொடக்கத்தில் நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் செய்யுங்க. பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அபிஷேகங்களை பண்ணுங்க. 100% அத்தனை நன்மையாக இருக்கும். இளையர துணை உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அண்ணன் தம்பி உறவுகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் முதல் 2 நாள் மட்டும் இளையவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகளும் சிலருக்கு ஏற்படலாம். மற்றபடி எதுவுமே பாசிபிள் தான். சரிங்களா? இந்த வாரம் என்பது ரிஷபராசிக்கு அன்பும் அருளும் பொருளும் கிடைக்கக்கூடிய வாரம். பயன்பெற்று வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தை ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற பொழுது 4 மற்றும் 7 47 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வணக்கம். மிதுன ராசி சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தோட ராசி பலனை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு புதன் இந்த வாரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. குருவினுடைய வீட்டில் போய் உட்கார்றாரு. 7 குடையவன் உங்கள் ராசி வீட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ கிரக பரிவர்த்தனை நடந்திருக்குது. 7 குடையவன் வக்கரமாகி உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்போ நண்பர்கள் மற்றும் உறவுகள், சொந்த பந்தங்கள், உங்களுக்கு இல்லற துணை, கணவன் அல்ல மனைவிக்குரிய கிரகமானது உங்கள் வீட்டில் வந்து உட்காரும்போது அவங்க உங்கள் மேலே அழுமிய பற்றும் பாசத்தோடு வந்து உட்கார்றாங்க. சரிங்களா? ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு நிறைவு தராத அளவில் இருக்கும். அதன் மூலியமாக அவங்களுக்கு சின்ன வருத்தங்கள், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் 100% அனைவருமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் வந்து அமர்ந்து விட்டார்கள். உங்கள் தாய்க்குரிய கிரகம், சகோதர சகோதரிக்குரிய கிரகம், அதே மாதிரி நண்பர்கள், சொந்த பந்தங்கள், மனைவி கணவனுக்குரிய கிரகம், உங்களது பிள்ளைகளுக்குரிய கிரகம், இப்படி அனைத்துமே இந்த வாரத்தில் முழுமையான ஆதரவு கரம் நீட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வாரம் என்பது நம்முடைய மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியும் 2026ஆம் ஆண்டின் துவக்கமாக வந்து விளங்கி இருக்கின்றது. இந்த 2026 இந்த மிதுன ராசிக்கு மிகுந்த யோகம் தரக்கூடியதாக அமையப் போகின்றது. அதற்கு காரணம் ஒரு ராசியில் இருக்கின்ற குரு அடுத்து தனஸ்தானத்தில் போய் உச்சபலம் அடைய போகிறார் இந்த வருஷத்தில். அப்போ இந்த மிதுன ராசிக்கு யோகம் என்பது நிறைய இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் குறிப்பாக நம்ம சொல்ல போகணும்னு சொன்னாக்கா கொஞ்சம் பதட்டப்படாமல் மட்டும் இருங்க. போன வாரம் சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் நிறைய சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ராசினா வந்து ராசியை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் தடுமாற மாட்டீங்க. பேலன்ஸை கரெக்டாக பண்ணி கொண்டு போயிடுவீங்க. இப்போ நல்ல நல்ல ஒரு பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சுற்றி நிற்கிறாங்க. இப்போ என்ன உதவி செய்யறதுனாலும் தயாராக நின்றுட்டு இருக்காங்க. எதிரி கூட உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி செல்ல வேண்டுமே ஒழிய சிந்தித்து நின்று யோசிப்பதற்கு இந்த வாரத்திற்கு இடமே கிடையாது. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், யோசிக்கவே வேண்டாம். வரிசையில் நின்றா போதும், கூட்டத்தில் நீங்கள் அவங்க தள்ளி கொண்டு உங்களை முன்னாடி கொண்டு போய் முதல் இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. நடக்காமே நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? நீங்கள் அருமையான ஒரு வாய்ப்பு. குலசாமியினுடைய அனுகிரகம் இருக்குது, தந்தையினுடைய அனுகிரகம் இருக்குது, தாயாருடைய முழு பரிபூர்ணமான அன்பும் அருளும் பொருளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதனால நீங்கள் இப்போ பெறுவதற்கான வாரம், சரி, அழிப்பதற்கான வாரம் இல்லை. சரிங்களா? என்ன நீங்கள் வந்து முயற்சி பண்ணாலும் நீங்கள் வந்து இழக்க மாட்டீங்க. இந்த வாரத்தில் நீங்களே அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஏன்னா அழிப்பவனே சுக்கிரனே வந்து உங்களுக்கு கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ எதிர்சானாதிபதியே உங்களுக்கு கேந்திரத்தில் வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். எல்லாம் பாசிபிளாக சுற்றி உங்களுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை, பகை இல்லை. அப்போ என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது, சிந்தனைகள் தெளிவு பெறுகிறது, நினைத்த காரியம் எல்லாம் அனைத்தும் நடைபெற்று முடிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கி காரியத்தை மட்டும் சாதித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 31ஆம் தேதி, சரிங்களா, 31/1 இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கை இருப்பில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கேட்குறாங்கன்ட்டு உங்கள் பாட்டு இருக்குதுன்னு அள்ளி கொடுத்துடாதீங்க. சந்தோஷத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய சந்தோஷப்பட்டாங்கன்னா
பட்டுன்னு பையில் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு என்ன செய்வாங்க, கையில் இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் எதிர்பாராமல் நடந்து விடலாம். சரிங்களா? அதிக மகிழ்ச்சி உங்களுக்கு கண்ணை மறைக்கும். அதனால் இந்த வாரம் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத வாரம், கலையின் மீது அதிக நாட்டம் கொண்டு இருக்க வாரம், கலைத்துறையினருக்கெல்லாம் யோகமான வாரம், சரியான ஒரு வாய்ப்பு, வருமானம் தட்டக்கூடிய, வருமானத்தை அள்ளி தட்டக்கூடிய ஒரு வாரம் கலைத்துறையினருக்கு. அனைத்து கலைஞர்களுக்கும் யோகமான நேரம் இது. அதே மாதிரி அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் யோகமான நேரம். இருந்தாலும் 10 குடையவன் தொழிற்சானாதிபதி குரு வக்கரமாக இருக்கிறதுனால இந்த அதிக முதலீடு செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் ஸ்டடியாக இருக்கீங்க இப்போது. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்துட்டார். நம்ம உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் தடுமாற மாட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் சின்ன வைப்ரேஷன் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது, பயன்படுத்துங்கள். நம்முடைய மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண், உங்களுடைய ராசிநாதனுடைய எண்ணான 5 பக்கபலமாக நின்று கொண்டிருக்கிறது. 9ஆம் எண் பக்கபலமாக இருக்கிறது. அதே மாதிரி ராசிக்கு 12 குடையவன், அதே மாதிரி 5 குடையவனாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய எண் 6. இது 3மே உங்களுக்கு பாசிபிளாக இருக்குது. எல்லாமே பாசிபிள் தான் உங்களுக்கு இந்த வாரத்தில். நீங்கள் எந்த எண்ணெய் தொட்டாலும் வெற்றி தான். இருப்பினும் இந்த ஒரு 3 எண்ணெய் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை இருக்கின்றது. நோ நெகட்டிவ் இந்த வாரம். சரிங்களா? எல்லாமே பாசிபிள் தான். வணக்கம். கடகராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன் இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து லாபஸ்தானத்துக்கு போக போகிறார். அப்போ ஏறத்தாழ ஒரு 5 நாட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாக இந்த வாரம் விளங்கப் போகின்றது. குறிப்பாக அந்த கடகராசிக்கு இந்த வாரத்தை முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதியும் அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டின் துவக்கமும் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போ 2025க்கு விடை கொடுத்துட்டு 26க்கு வரவேற்கிறோம் இல்லையா? இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பானதாக அமைவதற்கு உங்கள் ராசிநாதன் இந்த வாரத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்குறது தான் முக்கியம். அப்போ உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரக்கூடிய வகையில் உங்களுக்கு 31ஆம் தேதி உங்களுக்கு சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 1ஆம் தேதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிநாதன் வேலையை ஆரம்பிக்கிறார் 2026. அப்போ இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இந்த கடகராசிக்கு நன்மைதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னைக்கு ஒன்று ஆரம்பம் நல்லா இருக்கோ அது இறுதி வரை முடிவு வரை உங்களுக்கு எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். ஆரம்பம் சரியில்லைன்னு சொன்னால் முடிவும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறார். 100% கடகராசிக்கு அற்புதமான வருஷமாக இந்த வாரம் ஆரம்ப புள்ளியை தரப்போகின்றது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போங்க. முக்கியமாக எனக்கு இவ்வளோ வெற்றியை தரப்போகிறீங்க, உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே நன்றியை சொல்லிடுறேன், கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால் நான் கண்டிப்பாக இந்த வருஷம் சம்பாதிப்பேன், அதுக்கு இந்த வாரத்தில் நான் முக்கியத்துவமாக கோயிலுக்கு உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துகிறேன், கொடுக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லி தைரியமாக போங்க. இந்த வாக்கு நிச்சயமாக பலிக்கும். நீங்கள் பொன்னாகும். 100% வெற்றி படிக்கட்டில் முதல் படிக்கட்டுகளில் இந்த வாரத்தில் ஏற போகிறீங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நீ ஏறக்கூடிய அடுத்தடுத்த படிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாகத்தான் இந்த வாரத்தை உருவாக்கி தந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அதே மாதிரி இந்த வாரத்தில் 2ஆம் தேதி குரு பகவான் குருவோடு சேர்ந்து உட்கார போகிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் உங்கள் ராசிநாதன் உட்கார்றார். 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் அங்கே அமர போகின்றார். அப்போ 4ஆம் தேதி கடகராசியில் மீண்டும் அவர் பவர் ஆகிறார். 4ஆம் தேதி கடகத்தில் இந்த வாரத்தினுடைய இறுதி நாளில் கடகராசியில் ஆட்சி பலம் அடைஞ்சிடுறார். வெற்றியில் போய் உட்கார்றாரு, அப்புறம் கொஞ்சம் விரயத்தில் போய் உட்கார்றாரு, மீண்டும் ஆட்சியில் உட்கார்ந்துடுறாரு. அப்போ இந்த வாரத்தில் 2, 3 இந்த 2 தேதியை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லேசாக ஏதாவது ஒரு மனசில் சில தொந்தரவுகள், வெளியிலேருந்து சில ப்ரெஷர்கள், கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். சரியா? அதை ஒன்றும் ஒரிப்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டார்டிங் சூப்பராகிடுச்சு. அதனால் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் அடைஞ்சு ரொம்ப மனதில் தைரியத்தை வரவழைக்க போகிறீங்க. அப்போ நீ எல்லா காரியத்திலும் 100% அனைத்து துறையினருக்கும் அனைத்து பிரிவினருக்கும் இந்த கடகராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் இருபாலருக்கும் யோகம்தான் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வயசானவங்களாக இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும்.
இந்த 2026 நீங்கள் எவ்வளோ பெரிய நோயில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடுவீங்க. இது வரைக்கும் சாப்பிட்ட மருந்து மாத்திரையெல்லாம் உங்களுக்கு கேட்காம இருந்திருக்கும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 10 மாத்திரை சாப்பிட்ட இடத்துல 1 மாத்திரை சாப்பிட்டா கூட போதும். உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா வேலை செய்யும். உட்கார்ந்து எந்திரிக்க முடியாதவங்க நடந்து ஓடக்கூடிய அளவுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. 100% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கடகத்திற்கு இந்த வாரம் என்பது ஆரம்பம் மட்டும்தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு படிக்கட்டில் இந்த வாரத்தில் அப்படி காலை வைக்கிறீங்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த தொந்தரவு, ஏன்னா கடகத்துக்கு 8ல் சனியும் ராகும் இருக்காங்க. நீ எவ்வளவு நீ வேகமாக முட்டுக்கட்டை போட்டு 4 கட்டையை போட்டு தட்டி தட்டி கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடணும், அப்படிதான் அமைந்திருக்கின்றது. ஆனால் இந்த வருடம் என்பது 2026 பிறக்கிற நேரம் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கிறதுனால ஒரு தடையை கூட நீங்கள் இடையில பார்க்க முடியாது. அப்படியே தட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க, எல்லாத்தையும் காற்றுல பறந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி நான் வெளியில் சொல்கிறதுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது, ஆனால் குறுகிய நேரம், அதனால் என்னால் சொல்ல முடியல. எதை பற்றியும் நான் உங்கள்கிட்ட நண்பர்களை விடுங்க, சொந்த பந்தம், அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாத்தையும் நீங்கள் எங்கே சுற்றி போனாலும் உங்களுக்கு பாசிபிளாக தான் இருக்குது. அதனால் ஜெயிக்கணும். நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் முயற்சிகள் எடுங்க. முயற்சி எடுக்காதவர்களுக்கு எதுவும் கைக்கு வந்து சேராது. சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க. சரிங்களா? இந்த வாரத்தில் ஜெயிக்கணுன்ற ஒரு குறிக்கோளை மனசில் வைங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். வளத்துடன் வாழ்க. இந்த வாரம் என்பது இனிமையாகட்டும். இந்த வாரத்தில் கடகராசிக்குள்ள அதிர்ஷ்ட எண் வேறு எந்த எண்ணும் எடுக்க வேண்டாம். உங்கள் ராசினாவோட எண் இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் நீ அதவே எடுங்க. சரிங்களா? 2ஆம் எண் கண்டிப்பாக எடுங்க. அந்த நான் சொன்ன 2, 3 இந்த 2 தேதி மட்டும்தான் உங்களுக்கு 2ஆம் எண் கொஞ்சம் குறைவாக வேலை செய்யும், மற்ற நாள் ஃபுல்லாக நல்லா வேலை செய்யும். சரிங்களா? அந்த 2 நாளைக்கு மட்டும் ஒரு நம்பர் வேணும்னா 6ஆம் நம்பர் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். வணக்கம். சிம்ம ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன், அவர் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல மிக சிறப்பாக உட்கார்ந்துருக்கிறாரு. அருமையான கிரகங்களோட சேர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் வெற்றி தரக்கூடிய ஒரு விஷயங்களில் அவருக்கு ஆர்வத்தை தரக்கூடிய கிரகங்கள் தான் இப்போ சேர்ந்திருக்கிறாங்க. செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். பொதுவாக சிம்ம ராசிக்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். 4 மற்றும் 9 குடையவன், தாய் மற்றும் தகப்பனுக்குரிய கிரகம். சொத்து, மனை, வீடு வாங்குவதற்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் தான் காரகர். அதேமாதிரி பூர்வீகம், தந்தை வழி சொத்துக்களை பெறுவதற்கும் செவ்வாய் தான் காரகர். அதே மாதிரி தொழில் சாணாதிபதி மற்றும் 3 குடையவன் சுக்கிரன், அவரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அந்த கிரகம் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவரும் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்துட்டார். இன்னொன்று, நீங்கள் என்னதான் தொழில் செஞ்சாலும் ஜெயிக்கணும் இல்லையா, வெற்றி பெறணும்ல. வெற்றி பெற்றாலும் ஒரு கிடைக்கக்கூடிய மெடல் இருக்குது பார்த்தீங்களா. வெற்றி பெற்ற பின்னாடி வெற்றி என்பது கிடைக்கணும். முதல்ல வெற்றி பெற்ற பின்னாடி ஒரு மெடல், பரிசுன்னு ஒன்று கிடைக்கணும் இல்லையா. இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா 11 மற்றும் 2. வெற்றி என்பது 11ஆம் இடம், பரிசு என்பது 2ஆம் இடம். இந்த ரெண்டுக்கும் ஒரே வீட்டுக்குரிய கிரகம் தான் புதன். அவர் உங்களுடைய ராசினாவோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போ நம்ம இதில் உங்களுக்கு ரொம்ப விலக்கி சொல்லணும் அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து குரு சாரம் பெற்று ராசியை பார்க்கிறார். பகை விலகி நன்மை தரக்கூடிய அன்பான ஒரு பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றார். 10ஆம் பார்வையாக நீங்கள் சொத்து பொத்துகளோ, வீடு நிலங்களோ, அல்லது நீங்கள் கால்நடைகளோ, கன்று காளிகள்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னப்பா நம்ம வீடு மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம வீட்டில் பல உயிரினங்கள் வாழணும். அப்படி நிறைய ஆடு, மாடுகள், கோழிகள், இப்படி வளர்ப்பு பிராணிகள் நிறையா இருக்கும். அவங்க இந்த சனியினுடைய ஆதரவு இருந்தால் தான் நம்ம வீட்டில் நிற்கும், இல்லாட்டி நம்மகிட்ட நிலைக்காது. வந்தாலும் இறந்து போயிடும், அல்லது பிடிச்சிட்டு போயிடுவாங்க, திருடு போயிடும். இப்படி பல வகையில் நம்மளுக்கு அந்த கால்நடைகள், நமக்கு வளர்ப்பு பிராணிகள் நமக்கு வீட்டில் தங்கணும்னு சொன்னால் சனியினுடைய ஆதரவும் நம்மளுடைய அன்பும் இருக்கணும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறையிலையும் நம்ம ஜெயிக்கணும். நம்மளுடைய பெரிய பண்ணைக்கு நில சுகாதாரராக நம்ம விழா வரணும்னா சனியுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்கணும். அப்படி சனியினுடைய ஆதிக்கம் இப்போ 4ஆம் இடத்துக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. நீ என்ன பயிரிட்டாலும் 1க்கு 100 மடங்கு உனக்கு லாபம் தரேன்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான ஒரு கால்நடைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் ஆசைப்பட்டாலும் அதை பெரிய பண்ணையாக உருவாக்கி தந்துடுவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னாலும் வீடு கட்டுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்கிறேன்னு சொல்றாரு. இப்படி பல வகையிலே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக
கொண்டு கிரகங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான நேரம். பாவகிரகங்கள் கூட முழுமையான ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றன. 5 குடையன் புத்திரக்காரகன் குரு மட்டும் வக்கரமாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆண்கள் உங்களது பிள்ளைகளிடத்துல கொஞ்சம் கவனமாக மட்டும் இது பண்ணிக்கோங்க. அவங்களோட இப்போ நல்ல அறிவோட சிந்தனையோட நல்ல புகழோடு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் போய் அவங்க செய்கிறதெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஊரும் பேரும் மெச்சி வாழக்கூடிய பிள்ளைகளை நமக்கு கண்ணுக்கு மட்டும் அவன் கெட்டவனாக தெரியும், அவன் செய்கிற தப்பாக தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நல்ல அறிவாற்றலோடு சிந்தனையோடு பிள்ளைகள் விளங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம். பெண்களும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவங்க சிறப்பான செயல்பாடு முறையோடு இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த வாரம் என்பது நம்முடைய சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு வெற்றிக்கு பஞ்சமில்லாத வாரம். அதே நேரத்தில் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள், அந்த 4ஆம் தேதி இறுதி நாட்கள்லையா உங்களுக்கு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுப செலவுகள் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு செலவு, முக்கியமான செலவு, சுப செலவுகளாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா தந்தை வழி உறவுகள்கிட்ட இருந்து கூட, தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்து கூட கொஞ்சம் செலவுகள் வரலாம். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் அருமையாக கடக்க வேண்டும். ஒரு நல்ல நேரம் இருக்கும்போதே அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். குறிப்பாக அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 இறுதியும் 2026 துவக்கமும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மனம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். சிம்மராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்கள் ராசியானுடைய எண் 1, அதே பயன்படுத்துங்க. ஏன்னா இது வருஷ தொடக்கம் பார்த்தீங்களா? இந்த வருஷ தொடக்கத்தில் மற்ற கிரகங்களுடைய தயவை நாடாமல் உங்களுடைய கிரகத்தினுடைய எண் 1, அது நல்லா தான் இருக்குது, லாபஸ்தானத்தை பார்க்குது. அதை மட்டும் பயன்படுத்துங்க. கூட்டு எண் 1ஆக வரக்கூடிய அனைத்து நம்பர்களையும் கூட்டினா 1, 10 வரும் இல்லையா? 10 கூட்டினா 1 வரும். அந்த மாதிரி எது வந்தாலும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஜெயம் உண்டு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை எப்படி பார்க்குறோம்னு சொன்னாங்க. இந்த வாரத்தில் 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியும் 2026ஆம் ஆண்டினுடைய துவக்கம் இருக்கின்றது. இந்த வாரம் எப்போதுமே உங்களுக்கு துவக்கம் நல்லா இருக்கணும். எப்பயுமே இந்த வருஷ பரப்புக்குன்னு சொல்கிறது, நமக்கு துவக்கம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சரியாக நம்ம கொண்டு போயிடுவோமான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது துவக்கம் என்பது இந்த வாரத்தில் ஒரு முதல் படியாக அமைகின்றது. 100% இந்த வருஷம், இந்த 2026 பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் 4 கிரக சேர்க்கையோடு அமர்ந்து கேந்திரத்தில் உட்கார்ந்து 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்க்குறாரு. பொதுவாக அந்த கூட்டு தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு இந்த வாரம் என்பது அஸ்திவாரமாக அமையப்போகின்றது. இந்த வாரத்தில் ஆரம்பிக்கின்ற எல்லா விஷயமே இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியையும் நிறைய பலனையும் தரக்கூடியதாக அமையப்போகின்றது. ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை, எந்த விதமான மைனஸுக்கும் வேலை இல்லை, எல்லாமே பாசிபிள், எல்லாமே உங்களுக்கு வெற்றி. ஏன்னா 12 குடையன் விரயஸ்தானாதிபதியே உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து 10ஆம் இடமான தொழிற்சானத்தை, கேந்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். தாய் மற்றும் தந்தைக்குரிய கிரகங்கள் முழுமையான ஆதரவு அமர்ந்திருக்கின்றன. தாய்க்குரிய கிரகம் 4 குடையவன் குரு 10ஆம் இடமான தொழிற்சாலத்தில் இருக்காரு. 9 குடையவன் தகப்பன் மற்றும் குலசாமிக்கு உள்ள கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்துட்டார். இப்படி அனைத்தும் நன்மையாக இருக்கின்றது. ஒரு எதிரி ஸ்தானாதிபதி, உங்களுக்கு எதிரி தான் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடியவங்க ஜாதகத்தில். அந்த எதிரியே ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு பார்வை என்பது உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்த்தாலும் அதே நேரத்திலே இன்னொரு பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையும் தைரியம் தரக்கூடிய ஒரு பார்வையாகத்தான் இருக்கும். பல வெற்றிகளை தரக்கூடிய ஒரு பார்வையாகத்தான் இருக்கும். 2வது 6ஆம் இடம் எப்படி வலுப்பெறுகின்றதோ அதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையில வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி எதிர்கொண்டு ஒரு காரியத்தை நெஞ்சை நிமித்தி நின்று அதை சமாளிப்பீர்களா அல்லது புறமுதிட்டு ஓடுவீர்களா என்பதை உங்களுக்கு 6ஆம் இடம்தான் தீர்மானிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி இந்த வருட துவக்கத்திலே உங்களுக்கு நெஞ்சை நிமிர்த்தி போராடக்கூடிய மன வலிமை தந்திருக்கின்றார். அதனால் நீ எல்லா காரியத்திலையும் வெற்றி ஜெயம் என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. கடன் அடையும், முதல்ல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். அதே மாதிரி எந்த தொழிலில் நீங்கள் இறங்கினாலும் அந்த தொழிலில் நீங்கள் ஜெயிச்சு முதல் ஆளாக பரிசையும் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருவீங்க.
உங்கள் லாபஸ்தானாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்றாங்க முதல் 2 நாள். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல போய் உச்சபலம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் வருஷம் பிறக்கின்ற நேரத்திலே, இந்த வருஷம் 1ஆம் தேதி பிறக்குது இல்லையா, அதுக்கு 31ஆம் தேதியே சந்திரன் லாபஸ்தானாதிபதி உச்சபலம் அடைஞ்சிடறார். அப்போ இந்த வருடம் இறுதி வரை உங்களுக்கு 2025 கழிந்த பின்பு 2026 புத்தாண்டு என்பது உங்களுக்கு துவக்கம் என்பது வாழ்க்கையின் துவக்கமாக அமையப் போகின்றது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வேதனைகளும் அதற்கு தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே ஒரு ஆரம்பம் அமைந்திருக்கின்றது. உங்கள் ராசிநாதனும் மிக வலிமையோடு இருக்கின்றார். முக்கியமாக நம் வெற்றிக்கு வெற்றியை நமக்கு தரக்கூடிய ஒரு கிரகமானது உங்கள் சந்திரன். அவர் உங்களுக்கு ராசிக்கு 8ல் உட்கார்ந்திருந்தாலும் வருடத்தின் துவக்கம் என்பது உச்சபலம் அடைந்து 9க்கு போயிடுறாரு, புண்ணியஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு அனைத்தும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் தான் இருக்கும். என்ன மனசில் ஆசைப்பட்டீங்கனாலும் 100% நடந்துடும். அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இனிமேல் தரப்போகின்ற வெற்றிகளுக்கு முன்கூட்டியே நன்றியை செலுத்தி விடுங்கள். ஏன்னா இனிமேல் நீங்கள் வெற்றியை அடைஞ்சிட்டு தான் நன்றி சொல்லணும் அவசியமே கிடையாது. 100% வெற்றி உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது, முன்னாடியே நன்றியை சொல்லிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி அனைத்து உறவுகளும் இந்த கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். தாய் தந்தை மற்றும் நண்பர்கள், சுற்றம், உற்றார் உறவுகள், எதிரிகள், இவர் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக மாறியிருக்கின்றார்கள். வரியம் தரக்கூடியவர்களே உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்குன்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. நான் வெற்றி பெற போகிறேன், அதுக்கு முன்னாடியே உனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன்னு சொல்லி குலசாமிக்கு ஒரு காணிக்கை வச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல காரியத்தை பண்ணுங்க. இந்த வருஷத்தில் சொத்து வாங்குங்க, வீடு வாங்குங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையை வழிவகுக்க ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு முதல் வெற்றி படியில் காலை வைங்க. அடுத்து நீங்கள் வைக்கக்கூடிய அத்தனை படிகளும் வெற்றி படிகளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி, புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்கள் கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட எண், உங்கள் ராசிநாதனுடைய எண் 5. அவரே நல்ல இடத்துல உட்காந்து நல்ல பார்வை பார்க்குறார். அதனால் பல கிரகங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதையே நீ வெற்றியாக வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். வணக்கம். 31ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:10 வரை நம்ம கன்னிராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். துலாம் ராசி சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வாரத்தில் ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியும் 2026ஆம் ஆண்டின் துவக்கமும் இருக்கின்றது. அதனால் புதிய ஆண்டுக்கு வரவேற்பு கொடுத்து நீங்கள் மகிழ வேண்டும். ஏன்னா அந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு தன்னம்பிக்கை, மன வலிமை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு ராசிநாதனோடு 4 கிரகங்கள், மொத்தமாக 4 கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு சுப பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 100% வெற்றியை தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு இந்த வாரம் அமைந்து விட்டது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குலசாமியை நல்ல வழிபாடுகளை செய்யணும். குலசாமியோடு சேர்ந்து உங்கள் ராசிநாதன் உட்காந்துட்டார். அப்போ தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இதுவரை கடந்தது போக இனி வருகின்றதெல்லாம் நமக்கு நன்மைதான் என்பதை இந்த 2026ஆம் ஆண்டுக்குள் நுழையும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு என்னுடையது என்ற வகையிலே உங்களுடைய மனது இருக்க வேண்டும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது இந்த ஆண்டு. ஏன்னா 6 குடையவன் என்று சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் எதிரிகளே உனக்கு இல்லாமல் ஆக்குவேன் என்ற வகையிலே சுபஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். 8 குடையவன் நோய் நொடி தரக்கூடிய அதே கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் தான். அவரும் இப்பொழுது குரு பார்வையிலே நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி புதனும் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார். உங்களுக்கு சுப பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை கிரகங்களும் பாவ பார்வை பார்த்தார்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த பலனை சொல்ல மாட்டேன். அனைத்தும் சுப பார்வையை பார்க்கின்றார்கள். 9ஆம் இடத்தை பார்க்கின்றார்கள். மகாலட்சுமி வீடை பார்க்கின்றார்கள். தெய்வம் கூடிக்கொண்டிருக்கின்ற தெய்வ ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே பதில் சொல்வது? அனைத்தும் சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுற்றமும் நட்பும் உறவுகளும் சொந்தமும் பந்தமும் உடன்பிறப்புகளும் இரத்த சொந்தங்களும் இல்லற துணையும் இல்லற துணையை சார்ந்த உறவுகளும் யாரும் உங்களுக்கு பகை இல்லாத வகையிலே இந்த வாரம் அமைந்து விட்டது.
இந்த வருடத்தினுடைய வெற்றியினுடைய முதல் படிக்கட்டு இந்த வாரத்திலே நீங்கள் கால் வைக்கப் போகின்றீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே முன்னோருடைய ஆசீர்வாதம் தரக்கூடிய 5ஆம் இடத்தில் இருந்து 5 குடையவன் சனியின் சுப பார்வை, அதாவது குருவின் சாரத்தில் அமர்ந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் குடும்பம் விருத்தியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீங்கள் நிறைய நிலங்கள் வாங்க வேண்டும், வீடுகள் வாங்க வேண்டும், நகைகள் வாங்க வேண்டும், பொருட்கள் வாங்க வேண்டும், வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நல்ல இடத்தில் இருந்து பார்க்கிறார். அவப்பார்வை பார்க்கவில்லை, சுபப்பார்வை பார்க்கிறார், லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ எப்படி உங்களுக்கு நம்ம மைனஸை சொல்றது? அதனால வெற்றி பெற வேண்டியது உங்களது கடமை, அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். 10 குடையவன் தொழிற்சானாதிபதி சந்திரன் இந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கடுத்து 31 தேதியெல்லாம் உச்சபலம் அடைகிறாங்க 8ஆம் இடத்துல. அப்போ எதிர்பாராத பணவர்களை தரக்கூடிய வகையிலும் இந்த வருடம் அமையும். இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் உங்கள் நிறுவனங்கள் அமையும். 8ஆம் இடத்துல கிரகம் உச்சமாகுது தொழிற்சானாதிபதினு சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உயரத்தில் நீங்கள் பறக்கப் போகின்றீர்கள் என்பதுதான் அர்த்தம். நஷ்டத்திற்கு வேலை இல்லை, சரிங்களா? ஏன்னா நஷ்டம் பண்ணக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுப பார்வை பார்க்குது. அதனால இந்த வருஷம் என்பது நம்மளுடைய துலாமுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடியதாக அமைந்து அவர்கள் குடும்பமும் சிறப்பாக வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நம்மளுடைய இந்த துலாம் ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிநாதனுடைய எண் 6, அதையே பயன்படுத்துங்கள். 100% இந்த வருஷனுடைய தொடக்கம் என்பது உங்களுடைய எண்ணிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அது சாதகமாகவும் இருக்கின்றதனால் சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். 31ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:10 மணி முதல் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:32 வரை நமது துலாம் ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமையும் அவசியம். விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மிகுந்த பலத்தோடு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு சுப வீடு. அங்கே உங்களுக்கு தொழிற்சானாதிபதி 10 குடையவன் சூரியனும் இருக்கிறார். உங்கள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் இருக்கிறார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இருக்கிறார். இப்படிப்பட்ட மிக முக்கியமான கிரகங்களுடைய ஒரு சேர்க்கையிலே உங்கள் ராசிநாதன் அமைந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் கேந்திரத்தில் அமர்ந்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு தொழிற்சானத்தையும் பார்க்கிறார். அப்படி ஒரு மிகுந்த நன்மையான விஷயங்களில் நடக்கக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமைகின்றது. இந்த வாரம் என்பது 2025ஆம் ஆண்டின் இறுதியாகவும் 2026ஆம் ஆண்டின் துவக்கமாகவும் விளங்குகின்றது. பொதுவாக ஒரு வருஷப்பிறப்பு நடக்குதுன்னு சொன்னாக்க அந்த வருஷம் ஆரம்பிக்கிற நேரத்தில் கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு பலன் இருக்கிறது. இப்போ உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் நீங்கள் என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கு கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருந்துச்சோ அதை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் ஜாதகம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்க போனாக்க, சரிங்களா? அப்பப்போ உள்ள கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி 1-2 சொல்லுவாங்க. ஆனால் பெருத்துச்சாட்டு தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இப்போது இந்த வருடம் பிறக்கக்கூடிய இந்த 1ஆம் தேதி 2026க்கு கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிநாதன் உட்காந்துட்டாரு. பல கிரகங்கள் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் உட்காந்துட்டாங்க. அப்போ உங்கள் குடும்பம் மிகுந்த சிறப்போடும் சீரோடும் செழிப்போடும் இந்த வருஷம் விளங்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு அமைந்திருக்கின்றது இந்த வாரம் என்பது. அதனால் இந்த வருடத்தினுடைய தொடக்கம் வெற்றியினுடைய முதல் படிக்கட்டை இந்த வாரத்தில் வைக்க போகிறீங்க. அதனால் இனி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்பது இந்த கிரகங்களுடைய ஆசை. என்னுடைய ஆசை இல்லை, கிரகங்களுடைய ஆசை. 100% இந்த வருஷத்தில் வெற்றி பெற்றுருவீங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. உங்கள் ராசிக்கு 9 குடையவன் சந்திரன் குலதெய்வத்திற்கு அதிபதி தந்தைக்குரிய கிரகம் முதல் 2 நாட்கள் மட்டும் எதிரி ஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 2025 இறுதியில். அதனால் அந்த 31ஆம் தேதி வரைக்கும் தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வீண் பிரச்சனை வைக்க வேண்டாம்.
அதே சந்திரன் 31ஆம் தேதி வந்து உச்சபலம் அடைஞ்சிருவார் ராசிக்கு 7ல். ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சிருவார். அப்போ 1ஆம் தேதி வருஷ பிறப்பு பிறந்துடும். அப்போ இந்த வருஷம் தந்தையும் குலசாமியும் முழுமையாக உங்களுக்கு ஆதரவு தரப்போகிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தந்தையிட்டிருந்து சொத்துக்கள் வரலாம், பணம் வரலாம், இருந்திருந்தால் அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கலாம். இப்படி பல வகையிலே நீங்கள் நன்மையை இந்த வாரத்தின் அந்த ஆண்டினுடைய முதல் துவக்கத்திலே நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதனால் இந்த வாரம் என்பது 2026ஆம் ஆண்டின் வெற்றிக்கு முதல் படிக்கட்டில் நீங்கள் ஏறப்போகின்ற வாரமாக அமைந்துவிட்டது. இந்த வருஷத்தில் வருஷ பலன் சொல்கிற மாதிரி இப்போ சொல்கிறேன். நிறைய நீங்கள் சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, கால்நடைகள் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப அதிகமான பண்ணையாக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கோழி பண்ணை, இப்படி பண்ணைகளுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான யோகம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. தோட்டம் துறவு, கன்றுகாலிகள், மனை வீடுகள்னு நிறைய நீங்கள் குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாங்குவீங்கன்னு சொல்ல, குவிப்பதற்கான வாய்ப்பும் வளமும் இந்த வருஷம் முழுவதும் கிடைக்கும். அதுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த ஒளி உங்களுக்கு தெரியும், அதற்கான வழி உங்களுக்கு பிறக்கும். அதனால் இந்த வாரத்தில் குலசாமியை சாமி கும்பிடுங்க. குறிப்பாக 31ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நீங்கள் சாமி கும்பிடுங்க. 31ஆம் தேதி 1ஆம் தேதி வருஷப்பிறப்பு பண்ணி குலசாமியை மட்டும் நீங்கள் நல்லா கும்பிடுங்க. ஏன்னா குலசாமி தான் உங்களுக்கு 1ஆம் தேதி வந்து உங்கள் வீட்டை நேராக பார்க்குறாரு. அதனால் அது தைரியமாக நீங்கள், அது பெண் தெய்வமாக இருக்கக்கூடியவங்களுக்கு யோகம் ஜாஸ்தி, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? உங்களது பிள்ளைகள் வளமாக வாழ்வார்கள். உங்களுடைய சந்ததிகள் பெயரும் புகழும் அடைந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் அழியாத சொத்துக்களாக மாறும். இதுவரை இருந்த கடன்கள் அடைந்து தீர்ந்து ஒழியும். சரிங்களா? சம்பாத்தியத்தில் நீங்கள் தேவைக்கு மிகுந்து சம்பாதித்து பல வெற்றிகளை அடைந்து பல சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடத்தினுடைய துவக்க ஒரு வித்தாக இந்த வாரம் அமைந்திருப்பதால் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த புத்தாண்டினுடைய ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய ராசிநாதனுடைய எண் 9. அதையே நீ பயன்படுத்துங்கள். இந்த வாரத்தில் முதல் 2 நாள் மட்டும் அது கொஞ்சம் தடுமாற்றமாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பார். 100% உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்கள் ராசிநாதன் எண் 9 மற்றும் 2ஆம் எண், இந்த 2ஐயும் பயன்படுத்துங்க. வெற்றி உறுதி என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:32 முதல் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:34 வரை நம்முடைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கவனமாக சந்திராசிரம நேரங்களை கடக்க வேண்டும். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இந்த வாரத்தில் வக்ரமாகத்தான் இருக்கிறார். இருப்பினும் உங்கள் ராசி வீட்டிலே ஒரு அருமையான கிரக ஒரு சூழல் அமைந்து விட்டது. சரிங்களா? ஒரு குடும்பமே வந்து அங்கே உங்கள் ராசியில் உட்காந்துட்டாங்க. உங்கள் ராசி வீட்டுக்கு இப்போ 5 கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. எப்படின்னா, உங்கள் ராசிநாதனுடைய தொடர்பு குரு உங்கள் ராசி வீடை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 9 கூடையவன் குலசாமிக்குரிய கிரகமான சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாரு. உங்கள் ராசிக்கு 10 கூடையவன் மற்றும் 7 கூடையவன் மனைவி மற்றும் தொழில் சாணாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் வந்து உட்கார்ந்துட்டாரு. உங்கள் ராசிக்கு 11 கூடையவன் லாபசானாதிபதி சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டார். அவரே உங்களுக்கு 6 கூடையவனாக விளங்கினாலும் லாபசானாதிபதியினுடைய செயல் அதிகமாக காணப்படுகிறது. அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்கள் ராசிக்கு 8 கூடையவன் சந்திரன் இந்த வாரத்திலே ராசிக்கு 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடத்திலே பஞ்சமஸ்தானத்திலே உட்கார்ந்து உங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த சக்தியும் பலமும் தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டாலே உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். மனசில் ஒரு எதையும் செஞ்சு முடிச்சிடலான்ற ஒரு வெறி வந்துடும். சரிங்களா? சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, பதட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட, உங்கள் பயணம் என்பது வெற்றிக்காக பயணமாகத்தான் இந்த வாரம் அமைந்து விட்டது. விரயம் என்பது அதிகமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. 12 கூடையவன் செவ்வாய்
சரிங்களா? 12 குடையவன் செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துட்டார். அவர் தான் அவங்க 5 குடையவனாக விளங்குறார். அவர் என்ன பார்க்குறாரு? சுப பார்வை பார்க்கிறார் 7ஆம் இடத்தை. அப்போ உங்களுக்கு கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ 100% உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் அமைகின்றார். அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நீண்ட நாளாக நிலுவையில் இருக்கின்ற பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார். இப்படி செவ்வாய் விரயஸ்தானாதிபதியே உங்களுக்கு பல சலுகைகளை கொடுத்து உங்கள் ராசி விடை தூக்கி நிறுத்தக்கூடிய வகையிலே வளர்த்து கொண்டிருக்கின்றார். குலசாமி அதற்கு உடந்தையாக இருக்கின்றது. உங்கள் குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வம். அதே மாதிரி உங்களுடைய அதாவது இந்த சிலருக்கு பலருக்கு ஆண் தெய்வம், சிலருக்கு பெண் தெய்வமாக வரும். ஆனால் இப்போ ஆண் தெய்வம் மிகுந்த வலிமையோடு உங்களுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஒரு நல்ல வெற்றியாக மாற்றி கொடுத்து சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கிற அளவுக்கு அந்த தொழில் சிறப்பாக நடப்பதற்கு இந்த வாரம் வந்து ஒரு அஸ்திவாரமாக அமைந்து விட்டது. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய துவக்கம் உங்களுக்கு மிகச்சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது. குலசாமியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். சரிங்களா? தந்தையினுடைய அருளும் ஆசீர்வாதமும் உதவியும் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். எப்பயுமே ஒரு வருடம் பிறக்குதுன்னு சொன்னால் அந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் 1ஆம் தேதி கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த ஜனவரி 1ஆம் தேதி கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து உட்காந்துருக்குது. பாதகம் இல்லாமல் உட்காந்துருக்கு. உங்கள் ராசிக்கு 8 குடையவன் மட்டும் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு வந்து பாதகம் கிடையாது, நன்மை தான் செய்யும். கடன் பிரச்சனைகள் ஒழியும். சரிங்களா? உடலில் இருக்கிற நோய் நொடிகள் அழியும். ஆஸ்பத்திரி செலவுக்கு நிறையா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும். இப்படி உங்களுக்கு பல நன்மைகளும் தரக்கூடிய வகையிலே இந்த 2026ஆம் ஆண்டு அமையப் போகின்றது. புதிய தொழில்களை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்ல போனால் அந்த நம்முடைய தனுசு ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு வெளிநாடு பயணங்கள் நிறைய பேருக்கு அமையப் போகின்றது. நீங்கள் வெளிநாடு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்கின்றன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு எங்கேயாவது நம்ம பிறந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் சாத்தியமாகும். அதே மாதிரி வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்ம உறவுகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு படுயோகமாக இருக்கும். அதற்கு இப்பொழுது இந்த வாரம் ஒரு அஸ்திவாரத்தை போடும். அதனால் வெற்றி என்பது உறுதி செய்வதற்காகவே வெற்றிக்குரிய இடமான 11க்கு உடையவன் சுக்கிரன் வந்து உட்காந்துட்டார். சரிங்களா? எந்த எதிர்ப்பையும் வெல்ல சக்தி தாரன்னு சொல்லி எதிரி ஸ்தானாதிபதி சுக்கிரன் நம்ம ராசியில் வந்து உட்காந்துட்டார். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறார், சுயசாரத்தில் இருக்கிறார். சரிங்களா? அவர் வந்து இப்போ கொஞ்சம் அதாவது நீங்கள் ஒரு பதட்டமாக இருந்தால் டென்ஷனாக இருந்தால் அப்படி இருப்பீங்க, அது மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. குலசாமி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ உங்கள் குலசாமிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். குலசாமியை வழிபாடு செய்யணும். அவங்களை கையெடுத்து கும்பிட்டுட்டு எந்த காரியத்தையும் இந்த வருஷ துவக்கத்தில் ஆரம்பிங்க. அனைத்தும் ஜெயமாக மாறும். அனைத்து உறவுகளும் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தர்றாங்க. சரிங்களா? உங்களது இல்லற துணை, பிள்ளைகள், நண்பர்கள், சுற்றம், நட்பு மற்றும் உங்கள் இல்லற துணை மூலியமாக வரக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. பிரிவுகள் மறைந்து ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு. அதனால் இந்த வாரம் என்பது அனைத்திற்கும் ஒரு அஸ்திவாரத்தை போட்டு உங்களுக்கு ஒரு அசையா சொத்தாக உங்களை மாற்றும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அனைத்து நம்முடைய தனுசு ராசி சேர்ந்த உறவுகளுக்கு என்னுடைய மனம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வருஷத்தில் உங்கள் ராசினாருடைய எண் 6. அது வக்ரமாக இருக்குது, பயன்படுத்தலாம், தவறில்லை. இருப்பினும் உங்கள் ராசி வீட்டில் வந்து அமர்ந்திருக்கின்ற 1 மற்றும் 5ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். 15 அல்லது 6, 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. சரிங்களா? அல்லது 51, இது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உங்கள் ராசி எண் 3, அதையும் பயன்படுத்துங்க. வணக்கம். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:34 முதல் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் நம்ம தனுசு ராசியை அன்பு உறவுகளுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாக இருக்காரு. கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். வணக்கம். மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதி சனி உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை அமைந்திருக்கின்றது. 12ஆம் எண்ணின் பொழுது வலிமை அடைந்து விட்டது. ராசிக்கு 12ஆம் இடம் மிகுந்த வலிமை அடைந்திருக்கின்றது. காரணம் 12 குடையவன் குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு விழுகுது. அதே மாதிரி உங்களுக்கு லாப சாணாதிபதி மற்றும் தொழில் சாணாதிபதி
உங்கள் ராசிக்கு 8 குடையவன், உங்கள் ராசிக்கு 6 குடையவன் மற்றும் 9 குடையவன், இவங்க எல்லாருமே சேர்ந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சரியா? இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலே ராசிக்கு 7 குடையவனாக விளங்கக்கூடிய சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து 31ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து உச்சபலம் அடைய போகின்றார். 5ஆம் இடம் என்பது மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல போய் ஒரு கிரகம் உச்சபலம் அடையுதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். அது எப்போ போய் உச்சபலம் அடையுதுன்னு சொன்னாக்க 31ஆம் தேதி அங்கே போய் உச்சபலம் அடைகிறார். சரிங்களா? 31ஆம் தேதி காலையில் அங்கே போயிடுறார். அப்போ 1ஆம் தேதி வருடப்பிறப்பு என்பது சந்திரனுடைய உச்சத்தோடு ஆரம்பிக்கின்றது. இந்த வருஷத்தினுடைய இறுதி காலமும் 2026 துவக்கமும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கின்றது. பொதுவாக நமக்கு துவக்கம் நன்றாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ உங்கள் ராசிக்கு 7 குடையவன், உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே ஆட்சி பலம் அடைந்து வலிமையாக தான் இருக்கார். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 7 குடையவன் உங்களுடைய இல்லற துணை மற்றும் உங்களுடைய நட்பு, சொந்த பந்தங்கள் மற்றும் சொந்த உறவுகள், அனைத்து நண்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு கிரகம் சந்திரன். அவர் இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே உச்சபலம் அடைகின்றார். உச்சபலம் அடைந்து உங்களுக்கு சாதகமாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன சொன்னால் எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெறப் போகின்றீர்கள் என்பது அர்த்தம். அந்த வகையிலே இந்த வருடம் என்பது துவக்கம் என்பது உங்களுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்ததாக அமைந்து விட்டது. அதனால் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்பது மிகுந்த பலம் தரும் வாரமாக வருஷமாக அமையும். அதற்கு இந்த வாரம் ஒரு அஸ்திவாரம் போடும். அதே நேரத்தில் செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். உடல் உபாதைகளுக்கான சில சின்ன செலவுகள் இந்த வாரத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் நெடிய பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது இந்த வருஷத்தினுடைய துவக்கம் என்பதனால இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அதிகமான பயணங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். அது சுப பயணங்களாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்க உங்களுக்கு அனைத்து கிரகம் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அந்த வீடு என்பது ஒரு சுப கிரகத்தினுடைய வீடு, புதனுடைய வீடு. அந்த வீட்டினுடைய அதிபதி புதனே அந்த வீடை பார்க்குறாரு. அதே மாதிரி ஒரு சுப கிரகம் அங்கே 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்குது. புதன் புதன் வீட்டிலும் கிரக பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க. அதனால் 100% உங்களுக்கு பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்திலே கொஞ்சம் செலவினங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த வாரத்தில் செலவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. வரவு விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருங்க. சரிங்களா? குலதெய்வ வழிபாடை கொஞ்சம் கையில் எடுக்கணும். குலசாமிக்குரிய கிரகம் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ குலசாமியை நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து கும்பிட வேண்டும். லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயும் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் நம்மளுக்கு செலவினங்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த மகர ராசி சேர்ந்தவர்கள் செலவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வருஷ துவக்கம் என்பது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? பல பிரச்சனைகள், வழக்குகள், ஒரு நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத சில மனக்கசப்பான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா 6 குடையவன் 6ஆம் இடத்தை பார்த்து சொல்யூஷன் கொடுத்துட்றாரு. 6 குடையவன் வேறு இடத்தை பார்த்தாருன்னா சொல்யூஷன் கிடைக்காது. 6 குடையவன் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடம் வலிமை அடைந்து விடுகின்றது. சரிங்களா? அப்போ எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றலும் தைரியமும் மன வலிமையும் உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ சொல்யூஷன் என்பது இந்த வாரத்தில் உறுதியாக இருக்கின்றது. ராசிக்கு 8ல் கேது உட்கார்ந்திருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குருசாரம் பெற்று கேதுவை பார்க்கிறார். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இருன்றுவார். அப்போ நீங்கள் தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறலாம். அனைத்தும் சாதகமாக நம்முடைய மகர ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரம் அமைந்து விட்டது. இந்த வருடத்தின் துவக்கம் என்பது ஒரு வெற்றி படிக்கட்டாக அமைய வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களோடு விடைபெறுகின்றேன். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த வாரத்திலே நம்மளது மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு வருடத்தின் துவக்கம் என்பதால் உங்கள் ராசினாருடைய எண்ணெயே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 8ஆம் எண்ணெய் பயன்படுத்தலாம். சரிங்களா? அதை பயன்படுத்தினீங்கனாலே 100% உங்களுக்கு வெற்றிகள் உறுதி செய்யப்படுகின்றன. அதே மாதிரி உச்சபலமடையக்கூடிய 2ஆம் எண் சந்திரன் எண்
அந்த எண்ணையும் பயன்படுத்தலாம். 82 அல்லது 28 இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வணக்கம். கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரம் என்பது 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியாகவும் 2026ஆம் ஆண்டினுடைய துவக்கமாக விளங்குகின்றது. முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி முதல் பயன் என்பது முற்றிலும் பயனாக மாறும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய துவக்கம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையப்போகின்றது. அதற்கு காரணம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் உச்சபலம் அடைய இருக்கின்றார். 1ஆம் தேதி 31ஆம் தேதி உச்சபலம் அடைஞ்சிருவார். கேந்திரஸ்தானம் வலிமை அடைகின்றது. அந்த கேந்திரத்துக்குரிய கிரகமான சுக்கிரன் லாபஸ்தானத்தை வந்து உட்கார்ந்துருக்கிறார். அனைத்து கிரகங்களும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பல கிரகங்கள் லாபஸ்தானத்தை வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 11ஆம் வீட்டிலே உட்கார்ந்து உங்களுக்கு நன்மை செய்து வெற்றியும் தருவோம் என்ற ஒரு இருமாப்போடு அமர்ந்திருக்கின்றார்கள். உங்கள் ராசிநாதன் மிகுந்த வலிமையோடு அமைந்து அமர்ந்திருக்கின்றார். ராகு கேதுக்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றார்கள். இப்படி பல வகையிலே நன்மை செய்யக்கூடிய வகையிலே அனைத்தும் நடந்திருக்கின்றது. எதிரி கூட உங்களுக்கு சாதகமாக ஒரு சப்போர்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதுபோல குரு பகவான் லாபஸ்தானாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதி வக்கரகதியிலே இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால பாதகங்கள் எதுவும் இல்லை, என சுயசாரம் பெற்று தான் பார்க்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் லாபஸ்தானம் வலிமையடைந்து விட்டது. இந்த வாரத்தினுடைய துவக்கம் என்பது சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. அதாவது இந்த வருடத்தினுடைய துவக்கம் உங்களுக்கு மிகுந்த சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. அதனால் இந்த வாரம் அதற்கு அஸ்திவாரம் போடுகின்றது. இந்த 26ஆம் ஆண்டு என்பது நீங்கள் முழுமையான வெற்றியை மட்டும் பெற வேண்டும் என்று கிரகங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றன. குலதெய்வம் உங்களுக்கு நல்ல ஒரு அருள்வாளிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். 9 குடையவன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு சுப பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 100% உங்களுக்கு வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. அதனால் இந்த வாரம் என்பது நீங்கள் கோயிலுக்கு போய் இதுவரைக்கும் இந்த வருஷத்தில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் எங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டதுக்கு நன்றி தெரிவிக்கணும். அடுத்து 2026ஆம் ஆண்டில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அதுக்கு முன்கூட்டியே கிரகங்கள் எங்களுக்கு சாதகமாக வந்து உட்கார்ந்துருச்சு, நாங்களும் அறிந்து கொண்டோம். அதனால் உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம் சொல்லி நீங்கள் தெய்வ ஸ்தலங்களுக்கு போய் நன்றி சொல்லுங்கள், வழிபாடு செய்யுங்க. குலசாமிக்கு முக்கியமாக காணிக்கை எடுத்து வச்சுட்டு அங்கே போய் கொடுங்க. குறிப்பாக அன்னதானத்திற்கு ஏதாவது முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதெல்லாம் செய்தால் அந்த கும்பராசிக்கு அனைத்து நன்மையாக முடியும். அனைத்து உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த வாரமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பாதகங்கள் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதனால் நிச்சயமாக 2026 வெற்றிக்கு இப்பொழுதே நான் வாழ்த்து கூறுறேன். அதே மாதிரி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கும்பராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசினானுடைய எண் 8, அதையே பயன்படுத்துங்கள். அங்கே இருக்கின்ற ராகுனுடைய 4, அதையே பயன்படுத்துங்கள். ஏன்னா முக்கியமாக நம்ம வீட்டில் யார் இருக்காங்க அவங்கள தான் முக்கியமாக கவனிக்கணும். தூரத்தில் இருக்கவங்களோட நம்ம வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது 100% இந்த 84, 48 உதவி செய்யும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீனராசி சேர்ந்த அன்புறவுகளுக்கு இப்போ நம்ம இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த வாரம் என்பது 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியாகவும் 2026ஆம் ஆண்டினுடைய துவக்கமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. பொதுவாக நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் பிறக்குதுன்னு சொன்னால் அந்த வருஷம் பிறக்கிற நேரம் கிரகங்கள் எப்படி இருக்குது அதை பொறுத்து அந்த வருஷமே அமையும். சரிங்களா? எப்படி நீங்கள் குழந்தை பிறக்கும்போது உங்களுக்கு ஜாதகம் கணிக்கிறாங்களோ, கிரகம் எங்கே உட்காந்துருக்குன்னு கணிக்கிறாங்களோ, அதை வச்சு தான் எதிர்கால வாழ்க்கை, அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு பலன் சொல்கிறாங்க, பிறவி ஜாதகம். அது மாதிரி தான் வருஷம் பிறக்கும்போது ஒரு ஜாதகம் அமையும். எந்த நேரத்தில் சூரியன் உதிச்சு நம்ம கிரகங்கள்லாம் நவ கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்த வருடத்தினுடைய வெற்றி இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தில் தான் இந்த வருஷம் துவக்கம் அமைகின்றது. இந்த 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷம் பிறக்கிற அன்னைக்கு கிரகங்கள் முழுசும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 12 குடையவன் சனி பகவான் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7 குடையவன் புதன் கேந்திரம் ஏறி இருக்கிறார். 4 குடையவன் புதன் கேந்திரம் ஏறி அமர்ந்து கேந்திர ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதுமாதிரி எதிரி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய
6 சூரியனும் உங்களுக்கு கேந்திரத்தில் அமர்ந்து நன்மையான இடத்தை பார்க்குறாரு. அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல பலம் தரக்கூடிய வகையில், உங்களுக்கு சக்தி தரக்கூடிய வகையில் வந்து அமர்ந்து பார்க்கிறார். உங்களுக்கு முன்னோர்களுக்குரிய கிரகமான சந்திரன் உச்சபலம் அடைய போகிறார் 1ஆம் தேதிக்கு. உங்கள் குலதெய்வத்திற்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் 2 குடையவன் அவரும் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் உட்கார்ந்து கேந்திரத்தில் அமர்ந்து கேந்திர ஸ்தானத்தை பார்க்குறார். இப்படி பல வகையில் நன்மை செய்கிறாங்க. குலசாமிக்குரிய கிரகம் செவ்வாய் 10ல் உட்கார்ந்து உங்களோட ராசிபடியையும் பார்க்குறார். இப்படி பல வகையில் நீங்கள் வெற்றியை பெறுவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை கிரகங்கள் கொடுக்குறாங்க. அதனால் இந்த வருடத்தின் 2026 துவக்கம் என்பது அனைத்தும் வெற்றியாக மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அனைத்து உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. தாய் மற்றும் தந்தை உறவுகள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், சுற்றம் உற்றம் மற்றும் உறவுகள், உங்களுடைய இல்லற துணைக்குரிய சொந்த பந்தங்கள், சரிங்களா, உங்களுடைய சொந்த பந்தங்கள், இப்படி யாருமே நெகட்டிவாக இல்லை, எல்லாம் பாசிபிளாக உங்களுக்கு இப்போ வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் உங்கள் ராசிநாதனும் 4ஆம் இடத்துல போய் உட்காந்து கேந்திரத்தில் உட்காந்து பவராக தான் இருக்கார். இப்போ இந்த வருஷ துவக்கம் என்பது மிகுந்த செல்வாக்கும் சிறப்பும் பெயரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்பை தரப்போகிறது. அதற்கு அஸ்திவாரமாக இந்த வாரம் அமையப்போகின்றது. நீங்கள் வெற்றி படிக்கட்டில் ஏறுவதற்கான முதல் படிக்கட்டு இந்த வாரத்தில் தான் இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் முதல் படிக்கட்டில் காலை வச்சு வெற்றி படிக்கட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் அமைய போகிறீங்க. அதனால் அனைத்தும் சாதகம். குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பேருக்கு படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டு போன ஆசை இருக்கும். அவங்களாம் இந்த வாரத்தில் முயற்சிகளை எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 2026 நிறைய சாதிச்சிருவீங்க. வெளிநாட்டில் வாழ்கின்ற உறவுகளுக்கு 2026 பொக்கிஷம், சரிங்களா, ஒரு கோல்டு பெட்டகம் உங்களுக்கு. அதனால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நம்ம வெளிநாட்டில் வாழ்கிற சொந்தங்களுக்கு, தமிழ் சொந்தங்களுக்கு நீ வளத்துடன் வாழ போகிறீங்க. அதுக்கு தெய்வத்தினுடைய அருட்கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கின்றது. என்னுடைய அன்பும் ஒரு வாழ்த்துக்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இப்போ நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து உறவுகளும் அனைத்து வெற்றியையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே மீன ராசி சேர்ந்த அன்புறவுகளுக்கு உங்களுடைய ராசினா அதனுடைய எண்ணான 3ஐ பயன்படுத்துங்கள். அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வெளிநாட்டில் வாழ்கின்ற உறவுகள் 8ஆம் எண்ணையும் 4ஆம் எண்ணையும் பயன்படுத்துங்கள். உள்ளூரிலே வாழ்கின்ற அன்பு உறவுகளுக்கு 9ஆம் எண்ணையும் மற்றும் 5ஆம் எண்ணையும் பயன்படுத்துங்கள். 95 அல்லது 59, சரிங்களா. வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு 48 அல்லது 84. அதே மாதிரி சிங்கிள் எண் வேணும்னா 3ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல வகை வெற்றி தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.